ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ப்ரொஜெக்டர் அப்படின்னா நீங்கள் நம்ப முடியுமா? ஆமாங்க, 1960லேருந்து 1990 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஃபிலிம் ப்ரொஜெக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய கால இந்த சினிமா தேட்டர்லாம் வந்து அப்படியே ரீல் மாதிரி போகும் பார்த்தீங்களா, அது வந்து ஃபிலிம் ப்ரொஜெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ப்ரொஜெக்டர். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டமாக சின்ன சின்னதாக ஃபிலிம் கட் பண்ணி ஒரு ஸ்லாட் மாதிரி இதுக்குள்ளே இருக்கும். அந்த ஸ்லாட்குள்ளே சொருகிட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை செவத்துலையோ அல்லது ஸ்க்ரீன்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா படம் வரும். நீங்கள் ஸ்கூல் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 90s கிட்ட இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க கண்டிப்பாக வாய்ப்பு. அந்த காலத்தில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து ஸ்கூலில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் போட்டு காட்டி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அருமையான காலம்னு சொல்லலாம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொஜெக்டர் எப்படி வேலை செய்யுதுன்னா, இதுக்குள்ள ஒரு ஹாலஜன் பல்ப் இருக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான பல்பு. அந்த பல்புக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள ஃபிலிம் வந்து வைக்கும் போது அந்த லைட்டோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ்ல டிராவல் ஆகி அப்படி இந்த ஃபிலிம்ல பட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல படமா கிடைக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தையில் வந்து பார்த்தேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.